அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஜாதகம். சிவில் இன்ஜினியருக்கு வந்து செவ்வாய் சனியோட சுபத்துவத்தின் காரணமாக தான் ஒருத்தங்க வந்து சிவில் இன்ஜினியர் ஆக முடியும். சொந்தமா தொழில் பண்ணலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் விருச்சிக லக்னம், லக்னத்திலே புதன், 2ஆம் இடத்துல குரு ராகு, 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சம், செவ்வாய். இதுதான் ஜாதக அமைப்பு. சிவில் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நான் சொன்ன செவ்வாய் சனி சுபத்துவம் இருக்குதா? செவ்வாய் சுக்கிரன் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிற மாதிரி தோன்றனா கூட சுக்கிரன் 22 டிகிரி, செவ்வாய் 4 டிகிரி, கிட்டத்தட்ட 12 ஒரு 4 ஒரு 8 12 டிகிரி வந்து சுக்கிரனோட நெருங்கி சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. சூரியனால அவர் டிஸ்டர்ப் ஆகலை. சூரியன் 27 டிகிரி, அதனால வந்து செவ்வாய் சுபத்துவமாக தான் இருக்காரு. சனி தனி புதனுடைய புதன் 18 டிகிரி, சனி 25 டிகிரி, அதே சுக்கிரனோட வீட்டில் தனி புதன் பார்வையில் இருக்கிறதுனால சனியும் சுபத்துவம். வேற இந்த ஜாதகத்தில் சுக்கிரனோடைய குருவோடைய நேரடியாக எந்த கிரகங்களும் சுபத்துவம் அடையாத காரணத்தினாலையும் செவ்வாய் சனியின் குறைந்த சுபத்துவத்தின் காரணமாகவும் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு, அந்த துறையில் வேலை பார்க்குறாரு. இப்போ தொழில் பண்ணலாமான்னு கேட்டார். இப்போ இந்த ஜாதகப்படி சிவில் இன்ஜினியர் வந்து பெர்ஃபெக்டாக வந்து நம்ம குருஜியோட சுபத்துவ பாவத்துவ விதிகளில் மேட்ச் ஆகுது. அப்படியே 2வது பாயிண்ட் வந்து தொழில் பண்ணலாமா, தசாபுத்திக்கு வந்துடணும். தசாபுத்தி சனி தசை நடக்குது. சனி திசை 3க்கும் 4க்கும் அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்தா நீச்சனாத்தான் இருக்காரு, பெரிய வலுவலாம் இல்லை. ஆனால் தனி புதனோட பார்வையில் இருக்கிறதுனாலையும் ஓரளவு நல்ல பலன்களை அவர் செய்ய தான் செய்வார். என்ன இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது, வேண்டாங்க அப்படின்ட்டான். சனி திசையில் புதன் புத்தி, அட்டமாதிபதி புத்தி, புதன் தனி புதனோட பார்வையில் சனி வலுவாக இருந்தால் கூட சனியோட பார்வையில் புதன் பாவத்துவம். அட்டமாதிபதி பாவத்துவம் விருச்சிக லக்னத்துக்கு நல்லதே செய்யாத புதன் புத்தியில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு நல்லது நடக்காது, வேண்டாம். ஏற்கனவே 2023 இருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே கடன் விஷயங்கள்ல கூட்டு தொழிலில் மாட்டிக்கிறது, பிரச்சனை, அசிங்க அவமானம் சந்திக்கிற எல்லா அமைப்புகளும் வந்து புதன் கொடுக்க தான் செய்வாருங்க. தயவு செய்து பண்ணிடாதீங்க, இப்போதைக்கு வேண்டாம். புதன் புத்தி விலகினதுக்கு அப்புறம் வர கேது புத்தி, அவரும் புதனுடைய வீட்டில் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அப்பந்தாங்க உங்களுக்கு முன்னேற்றம் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தயவு செய்து பண்ண வேண்டாம்னு சொல்லி வலியுறுத்தின காரணம் இல்லைங்க, கூட்டு தொழில் பண்ண போகிறேன், அவரோட பேரில் தான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்ன ஒரே காரணம் என்னென்னா, ஏற்கனவே வந்து செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு பெரிய சுபத்துவமாக இல்லாத காரணத்தினாலையும் அவர் 6ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலையும் இந்த செவ்வாயுடைய துறைகளான கட்டிடம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெரிய லாபங்கள் வந்து இவரால் சம்பாதிக்க முடியல. ஆனால் அதே நேரத்தில் சனி வந்து நல்ல சுபத்துவமாக இருக்கிறதுனால, குறைஞ்சளவு சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த கட்டுமான பொருட்கள் சொல்லக்கூடிய செங்கலை தவிர்த்து மணல், இரும்பு, டைல்ஸு, சிமெண்ட் இந்த மாதிரி சனியுடைய துறைகளில் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் தாங்க. ஆனால் பெரிய லெவலில் வந்து சனியோட தசை வந்து அதிக அளவு சுபத்துவம் இல்லை. வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாகி குருவுடைய பார்வையில் இந்த மாதிரி நேரடி சுபத்துவத்தில் இருந்தால் கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிக்க முடியும். குறைஞ்சளவு தனி புதனோட பார்வை வந்து குறைஞ்சளவு சுபத்துவம் தான். இதில் வந்து நீங்கள் படிப்படியான வளர்ச்சியை தான் சந்திக்க முடியும். அதனால பெரிய முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம். கூட்டு தொழில் கேட்கறதா இருந்தால் அவருக்கும் இந்த யோகம் இருக்குது, அதாவது சனியுடைய துறைகளில் சம்பாதிக்கிற யோகம் அவருக்கும் இருக்குதாங்கிறத பார்க்கணும். அவருக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குதா, ஏன்னா கிடைக்கிற லாபத்தை வந்து பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அவருக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்போதைக்கு கூட்டு தொழிலை பற்றி யோசிக்க தேவையில்லைங்க. இந்த புதன் புத்தி விலகட்டும், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரு ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.